5 ஆஃப் பார்சிலோனா விளாக் தாங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் க்ரோய்ஸான் இதோட ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்து லோக்கல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு மார்க்கெட் இருக்குன்னு சொன்னாங்க. என்னடா மார்க்கெட்ல ஃபேமஸா இருக்க போதுன்னு பார்த்தா, அசந்து போயிட்டேன் நானே. வாங்க உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தா, வெறும் சாக்லேட் வகைகளா இருந்துச்சுங்க. இப்ப ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வகையில இருந்துச்சு. மார்க்கெட் வந்து சுத்தி பார்க்கறதுக்கே எனக்கு வந்து 2 ஹவர்ஸ் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்ளோ பெரிய மார்க்கெட்டு. செம்ம பெருசா இருந்துச்சு. எடுத்த உடனே அ சாக்லேட்டோட சேர்த்துட்டு நம்மளுக்கு டேஸ்டிங்க்கும் கொஞ்சம் கொஞ்சமா தர்றாங்க. கோகனட் சாக்லேட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மில்க் சாக்லேட்டு இந்த மாதிரி வகை வகையான சாக்லேட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அவ்வளோ வந்து கண்ணை பறிக்கிற விதமா இருந்துச்சு. பக்கத்து இதில பார்த்தேன் அப்டின்னா, அங்கேயும் வெறும் சாக்லேட்டா இருந்துச்சு. கலர் கலரா. இன்னொன்னு வந்து மேக்ரோனு, பிஸ்கெட்டு இந்த மாதிரி எண்ணிலடங்காத வகையா இருந்துச்சுங்க. இது எல்லாமே எங்க லியோன்லலாம் இந்த மாதிரி கிடையாது. பாருங்க லிப்ஸ்டிக்ல கூட சாக்லேட் வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த லிப்ஸ்டிக் சாக்லேட் பார்த்த உடனே எனக்கும் ஆச்சரியமா போச்சு. அப்புறம் பார்த்தீங்க இது இது பார்த்தீங்க அப்டின்னா, குட்டி குட்டியான சாக்லேட் இருந்துச்சு. அந்த கடைய கடந்துட்டு இன்னொரு கடைக்கு வந்தா இளநீ வச்சிருந்தாங்க. அத பார்த்துட்டு என்னடா இளநீலாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். நம்ம ஊர்ல கிடைக்கிற இந்த ந பழங்கள் எல்லாமே இங்கேயும் கிடைச்சுச்சு. ஜாக் ஃப்ரூட் இருந்துச்சு. அப்புறம் வந்து வாழைப்பழத்திலேயே நம்ம அந்த குட்டி குட்டி வாழைப்பழம் கிடைக்கும்ல அது இருந்துச்சு. பச்சை மிளகா வச்சிருந்தாங்க. எ அவ் எ சொல்றதுக்கு வந்து வார்த்தைகளே இல்ல. நெறையா இருந்துச்சு. எனக்கு பார்த்துட்டு ஒரே குஷியாயிடுச்சு. மனசுக்குள்ள வந்து நம்ம இந்த ஏரியாலலாம் குடியில்லையேன்னு ஒரே வருத்தமா போச்சு. இன்னொரு கடைக்கு வந்தா அது ஃபுல்லுமே வெறும் நட்ஸா வச்சிருந்தாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸா இருந்துச்சு. அந்த கடைய தாண்டிட்டு வந்துட்டா, இன்னொரு கடையில வந்து வெறும் ஐஸா வச்சிருந்தாங்க. பால் ஐஸ், குச்சி ஐஸ், மேங்கோ ஐஸ், ஸ்ட்ராபெர்ரி ஐஸ் இந்த மாதிரி விதவிதமான ஐஸ்கிரீம். நீங்களே பாருங்களேன், எப்படி சூப்பரா ஐஸ்கிரீம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆசை இல்லாதவங்கள கூட ஆசைய வந்து தூண்டிருவாங்க போல. அவ்வளோ அழகழகா, அவ்வளோ விதவிதமான ஐஸ்கிரீம்ங்க. அ இந்த ஐஸ்கிரீம் ஓரியோ ஐஸ்கிரீம், மேங்கோ ஐஸ்கிரீம் இது எல்லாமே ஒரே கடையிலேயே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். மார்க்கெட்ல வந்து நெறையா வந்து கூட்டங்க. பெரிய மார்க்கெட்டா இருந்துச்சுங்க. இன்னொரு இதில வந்து பார்த்தா, நம்ம ஊர்ல கிடைக்கிற பப்ஸ், முட்டை பப்ஸு அந்த மாதிரி இருக்கும்ல, அது மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்க அப்டின்னா, போர்க்ல பப்ஸு, அப்புறம் வந்து பீஃப்ல பப்ஸு, சிக்கன்ல பப்ஸு இந்த மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்தேன். ஆனா, நான் வாங்கிலாம் சாப்பிடலங்க. நான் வந்து இந்த பழங்கள்லாம் என்ன விலை அப்படின்னு அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். இது பாருங்களேன், நம்மளுக்கு பப்பாளி பழம் வச்சிருக்காங்க. உள்ள அழகா ஒரு ஸ்பூன் போட்டு கழுவி, அதையும் நம்ம சாப்பிடுற மாரி இருந்துச்சு. ஒரு பப்பாளி பழத்தோட விலை வந்து €2 போட்டிருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், இந்த மாதிரி நம்ம ஊர்லயும் இருந்திருந்தா, நம்ம ஒரு கலக்கு கலக்கி இருந்திருப்போமே! நல்ல நெறைய விதவிதமா இருக்குது. அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்ம ஊருன்னு சொன்னது எங்க ஊர் லியோன தாங்க. நீங்க பாட்டுக்கு மதுரைய சொல்றேன்னு நெனச்சிராதீங்க. இந்த சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து அந்த ஸ்ட்ராபெர்ரி இருந்துச்சு, கிரேப்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து இன்னொரு பழம் வந்து ஸ்ட்ராபெர்ரியிலேயே ஒயிட் கலர் ஸ்ட்ராபெர்ரி. இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. குட்டி குட்டியான செர்ரியலாம் இருந்துச்சு. ஃப்ரான்ஸ்ல கூட ஸ்ட்ராபெர்ரி இன்னும் வரலங்க. ஆனா இங்க வந்து ஸ்ட்ராபெர்ரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் நம்ம சிம்மக்கல் மார்க்கெட்லலாம் நம்ம அந்த மாதிரி ஜெயந்தபுரம் மார்க்கெட்ல நான் பார்த்துருக்கேங்க. இந்த சைட்ல ஃபுல்லுமே ஒரு மசாலா இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதே போலயே இங்கேயும் இருந்துச்சுங்க. லூஸ்ல வந்து மிளகு, சீரகம், சோம்பு, மிளகாய் வத்தல், மஞ்சள் பொடி, மிளகு பொடி இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து இன்னொரு கடையில வந்தா, அந்த கடையில வந்து நெறைய வந்து ட்ரை ஃப்ரூட்ஸா இருந்துச்சு. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பளபளன்னு அதுக்கு ஒரு லைட்டிங் வேற குடுத்து, பார்க்கறதுக்கே கண்ண பறிச்சுச்சுங்க. செம்மையா இருந்துச்சு இதையெல்லாம் பார்க்கறதுக்கே. இன்னொரு ஷாப்லயும் வந்து மசாலா ஐட்டமா இருந்துச்சு. அதையும் பார்த்து நடந்து வந்துகிட்டே இருந்தோம். எத்தன ஷாப் பார்த்தாச்சு பாருங்க. இன்னொரு ஷாப் பார்த்தோம்னா, அது வந்து மீன் கடை. அதுல எல்லாமே ஐஸ்ல தான் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா, ஐஸ்ல போட்டு வச்சாலுமே இது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சில இதெல்லாம் உயிரோட இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். பேர் தெரியாத மீன்கள், தெரிஞ்ச பெயர்கள் அந்த மாதிரி நெறையா இருந்துச்சு. ஒரு ஸ்டிக்ல வந்து அந்த மீன்களோட விலைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விலைகள் எல்லாமே
ஃப்ரான்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருந்துச்சு என்ன பொறுத்தவரைக்கும். நத்தையோட ஷெல்லு, அப்புறம் வந்து டைகர் ப்ரானு, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. ஒரு மீன் வந்து அப்பதான் துள்ளி உயிரோட இருந்துச்சுங்க. அத அப்படியே போட்டாங்க. நான் பார்த்துட்டு, அப்படி சொல்லி இருந்தேன். அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க. எக்கச்சக்கமான வகைகள்ல வந்து மீன்கள் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. அடடா! இத எடுத்துட்டு போய் குழம்பு வச்சா எப்படி இருக்கும்னு நம்ம மைண்ட் வேற சைட்ல வந்து தோணுச்சு. மேல பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபிஷ் இத வச்சே நம்மளுக்கு குக் பண்ணியும் போண்டா மாதிரிலாம் தந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு கடையில. இதுவும் இன்னொரு மீன் கடை தாங்க. அந்த மீன் கடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிப்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. கருவாடு இருக்குதுல்ல, அந்த கருவாட வந்து அப்படியே வறுத்து நம்மளுக்கு குடுக்குறாங்க. அப்புறம் வந்து மீனையே அப்படியே பொரிச்சு நம்மளுக்கு வச்சிருக்காங்க இந்த மாதிரி. நான் நான் வந்து ஒரு நெத்திலி கருவாடு வாங்கி சாப்பிட்டுட்டேங்க. நான் சாப்பிடுவேங்க கருவாடெல்லாம். எனக்கு பிடிக்குங்க. அது சாப்பிட்டு பார்த்தா ஓகே. ஏன்னா, அதில வந்து பஜ்ஜி மாதிரியே லைட்டா மிக்ஸ் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. அது எல்லாம் சாப்பிட்டுட்டு, இது பார்க்குறதுக்கே ரொம்ப கொஞ்சம் இதா இருந்துச்சு. இது என்ன இதுன்னே தெரியவே இல்ல. அனிமல்னே. அத பெருசா கட் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் ரொம்பலாம் இங்க நின்னு வீடியோ எடுக்கல. ஏன்னா, எனக்கே அது பார்க்க ஒரு மாதிரியா இருந்துச்சு. உங்களுக்கு என்னத்த காமிக்க அப்படின்னு அடுத்த ஷாப்புக்கு வந்தா, இந்த ஷாப்ல வந்து பீட்ஸா வந்து அப்படியே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா செஞ்சு மேக் பண்ணி தந்துட்டுருக்காங்க. என் பொண்ணு வந்து எனக்கு பீட்ஸா வேணும்னு சொல்லிட்டா. அதனால அங்க நின்னு கொஞ்சோண்டு பீட்ஸா வாங்குனோம். இன்னொரு கடையில பார்த்தோம் அப்படின்னா, ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வச்சிருந்தாங்க. எனக்கு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து மிக்ஸ்டு இதெல்லாம் வச்சிருந்தாங்க. சீ ஃபுட் எல்லாமே. அ அதில என்னென்ன இருந்துச்சு அப்டின்னா, கருவாடு மாதிரியே சின்ன சின்ன குச்சி நெய் மீன் இது வச்சு பொரிச்சு, அது கூடயே வந்து ஃபுல்லுமே அவங்க வந்து ஃபிஷ்ஷோட வெரைட்டி தான். எல்லாம் இருக்கிறதும் கேரமல் ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து ப்ரான் 65 இந்த மாதிரி நெறைய இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு குடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க கிட்ட கேட்டேன் என்ன விலை ஏதுன்னு. அவங்க எனக்கு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கடைக்கு நாங்க அப்படியே நகண்டுட்டோங்க. இன்னொரு கடை பார்த்தா முட்டை கடை. ஹோல்சேல்ல எக் எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சைடு ஃபுல்லுமே பாருங்களேன், ஒவ்வொரு ஷாப்லயுமே நம்மளுக்கு விதவிதமா வச்சிருக்காங்க. பிரமிப்பா இருந்துச்சு எனக்கு அந்த மார்க்கெட்ட பார்க்குறப்பயே. இன்னொரு ஷாப் ஃபுல்லுமே நம்மளுக்கு ஃப்ரூட் ஜூஸ். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் ஜூஸ் தாங்க நம்மளுக்கு வந்து அப்படியே வச்சிருக்காங்க. அது விதவிதம் மேங்கோ ஃப்ரூட் ஜூஸ், ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி அது எல்லாம். இது ரோல் மாதிரி வச்சிருக்காங்க. சிக்கன் ரோல், மீட் ரோல், சீஸ் ரோல் பார்க்குறதுக்கு வந்து ஆயில்ல டிப் பண்ணி வச்சிருக்க மாரி இருந்தது. ஆனா ஆயில் எதுவுமே தெரியல. நான் வேணான்னு சொல்லிட்டேன். இதுவும் அதே போலயே ஜூஸ் ஷாப் தாங்க இதுக்கு அடுத்து இருக்கிறது. ஒரே ஷாப்லயே மாதிரியே தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஷாப்பு. டிஃபரெண்ட்டா வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல எப்படி பேப்பர்ல வந்து சுண்டல்லாம் விப்பாங்க. இதுக்கு போகும்போது நம்ம பீச்சுக்கு போகும்போது, அது போலயே இதே போல நியூஸ் பேப்பர்ல இங்கே வந்து அ அ ஃபிஷ் இது எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. தேங்காவ பாருங்க முழுசா இருக்குது. அந்த கோகனட்ல அப்படியே நம்ம வந்து இளநீ குடிக்கிறது கூட வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இதுல வந்து வாட்டர் மெலன், அப்புறம் வந்து எல்லாமே மிக்ஸ்டு ஜூஸா வச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம பார்த்த ஷாப் மாரி இதுலயும் அந்த ஃப்ரைட் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சுங்க. எவ்வளோ பெரிய மார்க்கெட்டுன்னு நெனைக்கிறீங்க? அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபிங்கர் ஃப்ரைஸ் மாதிரியே பொட்டேட்டோவ வந்து நல்லா கிரிஸ்பியா ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. பச்சை மிளகாவ அப்படியே சாப்பிடுவாங்க போல. அத கூட அப்படியே கவர்ல போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஷாப்ல வந்து ட்ரை ஃப்ரூட் நாங்க இங்க வந்து ம மேங்கோ வந்து ட்ரை ஃப்ரூட் வாங்குனோங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. வேற எதுவும் வாங்குனாலுமே பசங்க சாப்பிடுவாங்களான்னு தெரியல. அதனால வாங்கிக்கிறல. எல்லாமே ஸ்வீட் ல இருக்கிறது. நம்ம பழங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பழங்கள அப்படியே ட்ரை ஃப்ரூட்டா வந்து வச்சிருக்காங்க. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. 2 வாங்கி நாங்க சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போனோங்க. ஒவ்வொரு ஷாப்பா பார்த்துக்கிட்டே. எல்லா அது இங்க பாருங்களேன், இதுதான் பயங்கரமா இருந்துச்சு. இது வந்து நம்ம ஆடோட தலைய தனியா வச்சிருக்காங்க, தோல தனியா வச்சிருக்காங்க, கால தனியா வச்சிருக்காங்க, பிரெயின தனியா வச்சிருக்காங்க. எல்லாமே தனித்தனியா இருக்குது. நான் அத பார்க்கறதுக்கே எனக்கு ஈரல் கூட தனியா வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கு இங்க ஃப்ரான்ஸ்ல இந்த மாரி இருக்காது. ஆனா இந்த சைட்ல
காலு, கை இந்த மாதிரிலாம் வெட்டி போட்டிருக்கத பார்த்துட்டு எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே கண்ண மூடிட்டு வீடியோ எடுத்தேன். பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கு கீழ வைக்கோல்லாம் வச்சு ஃப்ரான்ஸா இல்ல இது மதுரையான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சந்தேகமாயி போச்சு. சீஸ் வகைகள்லாம் விதவிதமா இருந்துச்சுங்க. எனக்கு பேசி பேசியே வாயே வலிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப நடந்து நடந்து கால் எப்படி வலிச்சிருக்கும்னு பார்த்துக்கோங்க. கடைகள் வந்து நிக்கவே இல்லங்க. போய்க்கிட்டே இருக்குது கடைகள், ஒவ்வொரு கடைகளா. அந்த கடைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இங்க வந்து சொரிசோஸ் அப்படின்ட்டு நெறையா வந்து இந்த மாதிரி இந்த போர்க்ல வச்சிருக்கிறது தான் மெயினா அவங்க வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து அதுக்கு அடுத்து அதே போலயே ஒரு ஷாப்பு தான். அந்த ஷாப் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சீஸ் ஷாப்பு தாங்க வந்துச்சு. மறு ரிட் வீடியோ வந்து ஒரே வீடியோவா திரும்பி வர்ற மாரி உங்களுக்கு தோணலாம். ஆனா அப்படி கிடையாது. அ கடையில ஒவ்வொரு கடையும் தாண்டி தாண்டி தான் எடுக்கிறேன். இங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஷாப்ல வந்து பேஸ்ட்ரி அந்த மாரி ஃபுட் ஐட்டம்லாம் எப்படி சமைக்கிறதுன்னு அவங்க வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க போல. நான் அதனால அது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டே நடந்தேங்க. குழந்தைங்கள உள்ள பாருங்களேன், நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க. நல்லா செஃப் மாரி தலையில வந்து கேப்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஷாப்ல வந்து ஆல்கஹால் ஷாப் இருந்துச்சுங்க. இதுவரைக்கும் நான் வீடியோல இந்த மாதிரி காமிச்சது கிடையாது. எடுக்க வேணான்னு நெனச்சேன். ஆனா, இதையும் நம்ம மக்களுக்கு காமிப்போம். இங்க எப்படி இருக்குதுன்றத பார்ப்போம். அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு பார்சிலோனா, ரோஸ் இது என்னென்னவோ பேர் போட்டிருக்கு. எனக்கு எதுவும் தெரியல. சும்மா உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இதில ஏதாவது உங்களுக்கு ஒரு பேர் தெரிஞ்சுச்சுன்னா, நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. இது ஃபுல்லுமே ஆல்கஹால் சைடு தான். அது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த ஷாப்க்கு வந்தாச்சு. அதுக்கு அடுத்த ஷாப்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, குக்குடு மீட் எல்லாமே வச்சிருந்தாங்க. அதே போலயே பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு. அந்த இதையும் பார்த்துட்டு, இன்னொரு சைடுல பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே வந்து ஒரு மீட்டுக்கு வந்து மஞ்ச பொடி எல்லாம் தடவி இங்க பாருங்களேன், இது எப்படி இவ்வளோத்தையும் மறுபடியும் எடுத்து வைப்பாங்கன்னு எனக்கு தெரியவே கிடையாது. எவ்ளோ பெரிய மார்க்கெட்டா இருக்கு பாருங்க. நம்மளுக்கு இதுதாங்க அந்த மொத்த வியூவுமே. நான் உங்களுக்கு சுத்திலும் அப்படியே நின்னு அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். அவ்ளோ பெருசா இருக்குதுங்க. இங்க இருக்கிறவங்கலாம் உண்மையாவே லக்கியான பீப்பிள்ன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஆம், ஏன்னா அடிக்கடி வந்து இதில டிஃபரெண்ட் டிஃபரெண்டான ஃபுட்டெல்லாம் வந்து அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு ஷாப்ல வந்து கீரை இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து பாஸ்தாலயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பாஸ்தா, கொண்டைக்கடல சமைச்சு வச்சிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இந்த இந்த பேஸ்ட்ரி இது மாரி இருக்கிறதுல உள்ள வந்து கீரையிலேயே உள்ள வச்சிருந்தாங்க. பாலக் மாரி இருந்தது அது பார்க்கறதுக்குமே. அப் நம்ம நெய்மீன் கருவாடு, குச்சி கருவாடு இது கருவாடுக்குன்னே ஒரு கடைங்க. அது எல்லாம் பார்த்துட்டா, இதுக்கு இவ்ளோ பெரிய முட்டங்க இது. அந்த ஒரு முட்டை கடையில அவ்ளோ பெரிய முட்டையா இருந்துச்சு. நான் இதுவரைக்கும் அது பார்த்தா என்ன முட்டைன்னு கேட்டா, அது ஆஸ்ட்ரிச் முட்டையாம். அப்புறம் அதுக்கு அடுத்து இன்னொரு கடையில வந்து பார்த்தா, வெறும் சாக்லேட்டா இருந்துச்சு. சாக்லேட்ட வந்து பார்க்க தான்டா வேணும். இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஏன்னா நம்ம பல்லு, உடம்பு எல்லாம் கெடுதி அப்படின்னு நான் அத ஃபுல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். குழந்தைங்கள கண்கவர்ற விதமா, அ அவங்களுக்கு புடிச்ச கேரக்டர்லயே ஒவ்வொன்னும் வச்சிருக்காங்க. பிக்குல கூட டிசைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். என்னங்கடா இது ஒரு அளவே இல்லாம போச்சுன்ட்டு அடுத்த கடைக்கு வந்தா, அது ஃபுல்லுமே அதுக்கடுத்து வழக்கம் போல வெறும் நட்ஸா இருந்துச்சு. அந்த நட்ஸ் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, அப்புறம் வந்து நடுவுல நின்னு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியே நம்ம ஆட்களுக்கெல்லாம் அ வீடியோல நம்ம காமிப்போம்ன்னு சுத்திலும் நான் எடுத்தேங்க. எப்படி இருக்குது பாருங்களேன் மார்க்கெட்டு. ஒவ்வொரு இதுக்குள்ளயும் கிட்டத்தட்ட 10 கடைகளுக்கு மேல இருக்கு. நான் தான் வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தா, என்ன போல பல பேர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏன்னா இவ்ளோ பெரிய கடை ரொம்ப ஆச்சரியமா தானே இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து அ வழக்கம் போல அதே கடைகளா தாங்க வருது. நீங்களும் இத அப்படியே தொடர்ந்து நான் ஆன் பண்றேன். அப்படியே நீங்க பாருங்களேன். One of those maybe 240, €2 and 40 approximately. You have anything in cents? என்னப்பா வேணும்? வழியா மொத்த கடை எல்லாத்தையும் சுத்திட்டு, அங்கருந்து சாப்பிட்றதுக்கு கெளம்பிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பாய்.